அடுப்பில் தாளிச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நைட்டு புளிச்சாறு வைக்கணும், புளி சாதம் வைக்கணும். அதுக்கான வேலையில் இருந்துகிட்ருக்கேன். நல்லா அந்த கருவேப்பிலையை எடுத்து அப்படியே உருவி அப்படியே சட்டியில் தெளித்தேன், போட்டேன். ஒரே சட 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 சடன்னு சத்தம். அவ்வளோதான், லைட்டாக அந்த எண்ணெய் வெளியில் வந்துருச்சு. உடனே பின்னாடி இருந்து வாளாம்பாள் ஒரே சவுண்டு. என்ன வேலை பார்க்குற? கல்யாணம் முடிச்சு வந்து ஒரு மாமங்க ஆகி போச்சு, வாய் எம்புட்டு பேசுகிற? ஒழுங்காக தாளிக்கணும் தெரியுதா? கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறப்ப சட்டியில் ஈரம் இல்லைன்றது இருக்கக்கூடாதுன்றது தெரியாதா உனக்கு? நீ எல்லாம் வேலை பார்க்குற அப்படின்னு சிடு 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 சிடுன்னு வாளாம்பாள். வாளாம்பாள் யாருன்னு கேட்குறீங்களா? என்னோடய மாமியாருக்கு மாமியார். ஆமாம், கட்டில் போட்டுக்கிட்டு கரெக்டாக உட்காந்துருப்பாங்க கிச்சனை பார்க்குற மேனிக்கு. அவங்க வேலையே தான், கட்டிலோட படுத்துக்கிட்டு இங்கேயே பார்த்துட்ருப்பாங்க. 90 வயசு, கண் அப்படி ஒரு கண்ணாடி கிடையாது, தெளிவாக பார்ப்பாங்க. வயசான காலத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. நொய்யி நொய்யி நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இம்சை, பெரிய இம்சை இந்த சனியை. ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணும். சரி, இதெல்லாம் வழக்கமாகி போச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புளிச்சாறு இன்றைக்கி கிண்டணும், புளி சாதம் செய்யணும். அதுக்கான வேலையை நல்லா புளி எடுத்து கரைச்சி அதில் கொஞ்சம் கலந்து புளிசாறு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அரிசி எடுத்தேன். ஏன்னா வெயில் இன்றைக்கி சரியான வெயில். மத்தியானம் 3 மணி பயங்கரமான வெயில் அடித்து இப்போ தான் ஊஞ்சு வேங்கை கொண்டு அதை வெறி கொண்ட ஒரு புளி வந்து இறைய முடித்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும் பார்த்தீங்களா, ரிலாக்ஸ்டாக இறைய சாப்பிட்டதுக்கப்புறம் அது மாதிரி வெயில் அடித்து ஊஞ்சு அப்படியே கிளைமேட்டே மாறிட்டுருக்கு. அப்போ தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் நான். 2 படி அரிசி நல்லா பச்சரிசி எடுத்து நல்லா உலையில் போடலான்னு சொல்லி எடுத்தேன். அதாவது மண் வாசனை அந்த அரிசியில். அப்படியே அக்கம் பக்கம் பார்த்துட்டு ஒரு வாய் அள்ளி போட்டுக்கிட்டே அரிசியை. அந்த மண் வாசனைக்கு அந்த அரிசியை திங்கணும் போல் இருந்துச்சு. நல்லா மென்று தின்னேன். திரும்பி பார்த்தேன், வாளாம்பாள் பார்க்குதான்னு. நல்ல வேலை கவனிக்கலை நான் வாளாம்பாளை. அதுவும் என்னையை கவனிக்கலை, வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா அதுக்கும் ஒரு பெரிய திட்டு விழுகும். அரிசி எதுக்கு மென்று தின்கிற, வீட்டுக்காகாதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு கதையை பேசும் வாளாம்பாள். மாமியாருக்கு மாமியார். இந்த இம்சையோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதிசயமாக வேலைக்காரி துர்கா, என்ன காசு கூப்பிட்டு விட்ருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்தா. அவங்க எப்பயுமே பல வேலையை வச்சிட்ருக்கோம் துர்கா. அதோட இடுப்பில் சேலையை சொருகிக்கிட்டு பாத்திரங்கள் அள்ளி போட்டு விளக்குறதுக்கு உட்காந்துச்சு. என் மெல்ல கூப்பிட்டேன், இங்கே வா. கூப்பிட்டு இந்த பட்டுச்சேலை, சிவப்பு பட்டுச்சேலையும் ரவிக்கே இருக்கு பாரு, போய் அயன் பண்ணிட்டு வா, 1 மணி நேரத்துக்குள்ளே வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன் நான். என்னக்கா அதிசயமா அப்படின்னாங்க. இல்லை, நான் ஊருக்கு போகணும், இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, ஐயனார்கிட்ட தான் கண்ணை திறந்துட்டார் போல் இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நான் 10 வருஷமாக அவங்கள பார்க்குறேங்க. ஊர் உலகத்துக்கு நீங்கள் எங்கேயுமே போகலை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. இந்த வீட்டை சுற்றியே பிள்ளைங்க, புருஷன், நாங்கள் இந்த மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே போகல. ஐயனார் உங்களுக்கு கண்ணை திறந்துட்டாரு, சந்தோஷங்க்கா, போயிட்டு வாங்க நீங்கள் சந்தோஷமாக. நான் போய் இந்த உடனே அயன் பண்ணிட்டு வரேன், போயிட்டு வாங்க அப்படின்னா. ஏன்னா அவளுக்கு தெரியும் என்னுடைய நிலைமை என்ன அப்படின்றது. நான் 2வது மருமக. மூத்த மருமக பேர் நிவேதா. நல்லா செக்கச்செவேன்னு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் என் மாமியார் எங்கே போனாலும், எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி, மூத்த மருமக நிவேதாவை தான் கூட்டிகிட்டு போவாங்க. என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போவாங்க. என் புருஷன் பேர் சேகர். அவர் ஒரு வாயிலா பூச்சி, எடுப்பார் கைப்பிள்ளை. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார், எதிர்த்தே பேச மாட்டார். அவருக்கு ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்காம வேறு வழியே இல்லாமல் கொஞ்சம் நிறம் கம்மியாக படிப்பில்லாத என்னை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எப்பயுமே எங்கள் மாமியார் வந்து என்னைய 2ஆம் பட்சமாக தான் வச்சுக்குவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போனாலும் முன்னிலைப்படுத்துறது பூரா மூத்த மருமக நிவேதாவை தான். அக்கா, அவ்வளோதான். அக்காவுக்கு என்ன இன்னைக்கு வயிற்று கோளாறு ஆயிடுச்சு, டிசென்ட்ரி. அதனால அவங்க இன்றைக்கி சென்னைக்கு போகல. அதுக்காக எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் கிளப்பியாச்சு. சேகரையும் சீக்கிரம் வர சொல்லிட்டேன், புருஷனை. பிள்ளைங்க பையனையும் பொண்ணையும் ரெடி பண்ணி நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். நைட்டு 8 மணிக்கு வண்டின்னு நினைக்கிறேன். போய்ட்டு காலையிலே போயிடணும். எங்கள் மாமனார் மாமியார்லாம் முதலே போயிட்டாங்க, நேற்றே போயிட்டாங்க.
நாங்கள் அன்றைக்கி போகிறோம். எங்கள் மாமியார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அண்ணன் பையனுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம் சென்னையில், அதுக்கு தான் போகிறோம். நாங்களும் அப்படியே போயிட்டு வரலான்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பாருங்கள், எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். வீட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் காஃபி நான் தான் போடுவேன். ஆனால் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறது நிவேதா. அதே மாதிரி என்ன விதமான சமையலும் நான் தான் சமைப்பேன். ஆனால் கொண்டு போய் பரிமாறுறது நிவேதா. இதுவே பழக்கமாகி போச்சு. எனக்கும் இது ஒன்றும் பெருசாக தெரியல. இதுதான் ரொட்டீன் லைஃப் ஆகி போச்சு. எங்கேயுமே நான் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, அவங்கள தான் முன்னிலைப்படுத்துவாங்க நிவேதா. ஏன்னா நல்லா கலராக இருக்கிறாங்க, கௌரவமாக படிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக. எனக்கு இதெல்லாம் பெருசாகவே தெரியல. ரைட், ஓகே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். என் புருஷன்டே சொல்ல முடியாது. அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவர் என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்குவார், எதுவும் எதிர்த்துலாம் பேச மாட்டார். எடுப்பார் கைப்பில் பார் இருப்பார். அதனால் எனக்கும் இது ஒரு பழகி போச்சு. ஒரு பெரிய வித்தியாசமான தெரியல. அடுத்து இந்த புளியோதரையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் புளி சாதமெல்லாம் வச்சுட்டு வேலைக்காரிகிட்ட சொன்னேன், துர்கா நான் இன்றைக்கி நைட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் போயிட்டு நாளைக்கு நைட் ஏறி நாளன்னைக்கு இங்கே வந்துடுவேன், வேகமாக வந்துடுவேன். அதனால் நீ ஒன்றும் நாளைக்கு ஒரு நாள் பொறுப்பாக வீட்டை பார்த்துக்கணும். வாழாம்போல் நீங்கள் மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீ தான் நல்லா பார்த்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, வந்து வீட்டை துடைக்கிறது எல்லாமே நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். நான் இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நான் போன ஜோருக்கு வந்துடுவேன், ஆனால் நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிவேதாக்காவுக்கு வேறு இது இருக்குல்ல, டிசென்ட்ரி ஆகிறனால அவங்களுக்கு வந்து நல்லா கஞ்சியை காய்ச்சி நல்லா கரைச்சி நிறைய தண்ணி கலந்து அவங்களுக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான், அவங்களுக்கு நைட்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்குமே பார்த்தேன், பஸ்ஸிலலாம் போனோம்னா ஒரே தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நானும் என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த கஞ்சி எடுத்து நிறைய தண்ணி கலந்து வச்சுக்கிட்டேன். நான் போகிறப்ப நல்லா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, தாகம்லாம் தீர்ந்துடும் அப்படின்ட்டு. இப்படி இருக்கிறப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களும் இப்போ வாண்டு சின்ன பொண்ணு வந்துருச்சு, ஸ்வேதாவும் பையனும் வந்துட்டான், சேகரும் வந்துட்டார். புருஷன் வந்து எல்லாரும் அவர் கேட்டார், இவனுக்கு 3 வயசாகுது, அவனுக்கு 6 வயசாகுது, 2 பேருக்கும் காய்ச்சல் மருந்து ஒன்று தான். ஏன்னா நாங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோமே, எல்லா மருந்து வகைகளையும் பாட்டில், அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் மருந்துகள்லாம். அப்போ கேட்டார், 2 பேருக்கும் ஒரே காய்ச்சல் மருந்து தானா அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ரெடியாகுங்க முதல்ல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மெல்ல சொன்னேன், நான் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து சென்னையை போய் நல்லா சுற்றி காட்டணுங்க. எனக்கு வந்து இந்த சுண்டல், வாசனையான சுண்டல்லாம் இங்கே எனக்கு நீங்கள் வாங்கி தரணும். நம்ம எவ்வளோ தான் சமைச்சு பார்த்தாலும் அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மசாலா சுண்டல்லாம் நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும்னு அவர் சொன்னார். ஐயே, பஸ் ஏறி உட்காந்தோம்னா விடிய காலையில் போய் பஸ்ஸை இறக்கி விடுவான், வேறு எதுவும் வாங்க முடியாது. சென்னையில் உன்னைய கொண்டு போய் அங்கே இறங்கின ஒரு பாடு, நீ கேட்குறத நான் வாங்கி தரேன், போகிற வழியிலலாம் எதுவும் கிடைக்காது, ஆனால் நீ அந்த கற்பனையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி இன்னொரு கண்டிஷன் போட்டேன், பஸ்ஸில் வந்து ஜன்னல் ஓரமாக தான் நான் உட்காருவேன், எனக்கு அந்த சீட்டு தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டு அந்த காற்று அதை கேட்டுகிட்டே போகிறது மாதிரி எவ்வளோ ரம்மியமாக இருக்கும். எனக்கு ரொம்ப அதை நான் இப்பயே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் கூட்டிகிட்டு போகணுன்னா புருஷன்ட்ட சொல்லிட்டேன். அவரும் சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கஞ்சி வச்சு நானும் கிளம்புற நேரத்தில் நல்லா அந்த சுட கஞ்சி இருந்துச்சு இல்லையா, கஞ்சியில் நிறைய தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி நல்லா மடக்குன்னு வயிறு நிறையா குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன். இந்த அரிபரியாக கிளம்புற நேரத்தில் அப்படியே அவங்களோடைய கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பஸ் ரெடியாக இருந்துச்சு 8 மணிக்கெலாம். அங்கே போயிட்டு டிக்கெட் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு புருஷனையும் பையனையும் பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு, ஒரு 4 சீட்டு தள்ளி உட்கார வச்சுட்டு என்னையும் ஸ்வேதாவையும் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நான் ஸ்வேதாவை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டேன். முத பயணம் வேறு, இந்த பயணம் நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அவர் வேறு தனியாக பின்னாடி இருக்கிறாரா, எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை. ஸ்வேதாவை மடியில் நல்லா இறுக்கி வச்சுட்டு, ஸ்வேதாவுக்கு இது பண்ணேனான்னு தெரியலையே, யூரின் எதுவும் போயிடக்கூடாது, அவளுக்கு வந்து அவளுக்கு இந்த பேன்லாம் வச்சேனா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை நான் செக் பண்ணிக்கிட்டேன். வச்சுருக்கேன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். ஜன்னல் காற்றுல அப்படியே வண்டி கிளம்பிடுச்சு. அப்படியே அந்த வேலை பார்த்த அசத்திட்டு நல்லா அப்படியே தூங்கிட்டேன். என் பக்கத்தில் கூட குளிர்ந்த காற்று அடிக்கலை, நான் ஜன்னலை மூடிக்கிட்டேன். ஆனால் முன்னாடி சீட்டில் இருக்க கதவு திறந்துருந்துச்சு, அதுலேருந்து அப்படியே குளிர்ந்த காற்று அடிச்சா, பாட்டு வேற கேட்டுச்சா லைட்டாக, அப்படியே நல்லா கண்ணசன்னு தூங்கிட்டேன். திடீர்னு முழிப்பு வந்துருச்சு.
பார்த்தா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. வண்டி போய் வாட்சை பார்த்தேன். பார்த்தா முழிப்பு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா என் வயிறு உப்பி கிடக்கு. நான் கிளம்புற நேரத்தில் வேற இந்த இதை வேற குடிச்சிட்டேன்னா, கஞ்சியை குடிச்சிட்டேன்னா நிறைய தண்ணியை கலந்து, யூரின் போயே ஆகணும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு வயிறு முட்டிக்கிச்சு. என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. அவரும் பக்கத்தில் இல்லை, பின்னாடி இருக்கார். எப்படி எந்திரிச்சு போகிறது? அப்புறம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க நம்ம கிறிஸ்தவ ஸ்கூல் தாளாளர் சிஸ்டர் தான் இருந்தாங்க. அவங்க பேர் ஏஞ்சலின். அவங்கள சிஸ்டர் மெல்ல நைஸாக அவங்க பாதி தூக்கத்தில் இருந்தாங்களே, அவங்க கிளப்பி வண்டி எப்போது சென்னைக்கு போகும், இன்னும் எவ்வளோ நேரத்தில் போகும்னு. இது என்னம்மா இன்னும் 5 மணி நேரம் ஆகும், இன்னும் நல்லா ரொம்ப நேரம் ஆகும், அதனால் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், அப்படியா அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியில் ஏற்படுற கலவரத்தை பார்த்து அவங்க மெல்ல என்ன அப்படின்னாங்க, ஏன் கேட்குற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வயிறு முட்டிக்கிட்டு இருக்கு, யூரின் போயே ஆகணும், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னோடனே அப்போ சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, நான் ஸ்கூல் விஷயமாக நான் மாதத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவையாவது நான் சென்னைக்கு வருவேன். அப்போல்லாம் மத்தியானத்துக்கு அப்புறமே நான் என்ன பண்ண மாட்டேன், தண்ணியே குடிக்க மாட்டேன். எவ்வளோ தாகம் எடுத்தாலும் எச்சியை முழுங்கிக்குவேன், லைட்டாக தண்ணியை தொட்டு வச்சுக்குவேன். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பஸ்ஸில் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பொட்டைக்காட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, அங்கே நம்ம போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் மத்தியானத்துலேருந்தே நான் சாப்பிட மாட்டேன்னு. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நைட்டு கிளம்புற நேரத்தில் அவ்வளோ தண்ணியை கஞ்சியோடு குடிச்சிருக்கேன். நான் அதோட கிளம்புறப்ப கூட நான் பாத்ரூம் போகல, நேராக வந்துட்டேன் அவசரத்தில். அதாவது இப்போ தான் என் ஆபத்துக்கு வந்துச்சு, அப்போ கூட நம்ம எதுவும் பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, ஏன்னா வயசான காலத்தில் என்ன பண்ணுறது, முடியாதவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நானும் பாதுகாப்பாக இது பண்ணியிருக்கேன். மற்றபடிக்கு இதை நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும், வண்டி நிற்கிறப்ப தான் இறங்க முடியும்ட்டாங்க. எனக்குன்னா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. அவங்க பேசிட்டு திரும்ப கண்ணா சந்தாங்கல்ல, அவ்வளோதான். அப்படியே சுருக்குன்னு குத்துது. காலை நிமித்தி வைக்கிறேன், காலை ஆட்டி பார்க்குறேன், தொடையோடு சுருக்கிக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியல. பிள்ளையை இறுக்கி அணைச்சிக்கிறேன். ஐயோ அப்பா, என்னால் அந்த சித்திரவதையை தாங்க முடியல. கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் போல, மயக்கமாக வருது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ எனக்கு ஆக போதோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. வெளியில் எட்டி பார்த்தா அதில் வேற குளிர்ந்த காற்று வேறு சர்ருன்னு உள்ளே அடிக்குது. ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆளுங்க அவங்க பேசாமல் நின்று அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. ஆம்பளையாக இருந்தால் கூட இவ்வளோ அவங்கள பார்க்க எனக்கு பரிதவிப்பாக இருந்துச்சு. என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நானும் ஐயனார்கிட்ட வேண்டுதலே வச்சுட்டேன். கடாவற்றேன்னு சொல்லிட்டேன் நான் ஐயனார்கிட்ட. இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்று, இந்த அவமரியாதையிலேருந்து என்னை காப்பாற்று, வேறு வழியே கிடையாது, ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை காப்பாற்று, இல்லை உனக்கு கடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட நான் கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் ஐயனார்கிட்ட. அந்தளவுக்கு எனக்கு கொடுமையான விஷயம். நான் குத்துது, வயிறு உப்பி கிடக்கு, கண்லேருந்து தண்ணி வருது, என்னால் மயக்கம் வருது, என்னால் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. எப்படி நான் எந்திரிச்சு போய் அவரை கலவரம் பண்ணி யூரின் போடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவமானமாக பார்ப்பாங்களே அப்படின்னு என்னால் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் செய்ய முடியாத ரேஞ்சில் வந்துருச்சு. கடவுள் காப்பாற்றிட்டார். ஏதோ ஒரு இடத்துல போய் வண்டி நின்றுச்சு. அப்போ மெல்ல சுவாதியை மடியில் இறுக்கிக்கிட்டு, பொண்ணை இறுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு புருஷன் வா டீ குடிக்கலாம் அப்படின்னு வேற கூப்பிட்டாரு. நானும் வேகமாக கிளம்பி அது ஒரு மேடு பள்ளத்தில் வண்டி ஏறி இறங்குறப்ப எனக்கு உயிரே போயிடும் போல் இருக்கு. யூரின் வந்துடும், வெளியில் வந்துருச்சுன்னா எனக்கு மரியாதையெல்லாம் போயிடுமே, ட்ரெஸ்ஸெல்லாம் இதாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போயிருந்தேன். அப்படின்னு ஒரு மேட்டில் ஏறப்போ உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படி வண்டி நின்று படிக்கட்டில் தான் இறங்கினேன். என்னால் முடியல, அப்படியே படிக்கட்டிலே சென்னையில் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, மெல்ல சேகர் என் புருஷன்ட்ட சொன்னேன், பாருங்கள் சுவாதி சின்ன பொண்ணு, அவள் என்ன பண்ணுவா, அவள் பிரயாணம் பண்ணுறா, அவளால் அடக்க முடியல, அவள் யூரின் போயிட்டாங்க, இங்கே பாருங்கள் சேலை பூரா நாரி போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு டீ கடைக்கு போனேன். எழுத்தாளர் தேவிலிங்கம் அவர்களுடைய அற்புதமான ஒரு வாழ்வியல் கதை அப்படின்னு கூட சொல்லலாம். வாதை அப்படின்ற ஒரு கதை. நேற்று தான் அந்த புக்கை படித்தேன். இந்த வாதை என்னை பாதித்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஆண் பெண் இதில் பேதம்லாம் கிடையாது.
ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஒரு பஸ் பிரயாணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கலாம், ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கலாம், ஏதோ ஒரு இக்கட்டான இடங்களில், இது எல்லாருக்கும், மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையின் உந்துதல், தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறான் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக, ரொம்ப யதார்த்தமான நடையில், எந்த மிகையும் இல்லாமல், எந்த ஜோடிப்புகளும் இல்லாமல் ரொம்ப இயற்கையாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, கடாவட்டி சாமிக்கு வேண்டுதல் சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த எவ்வளோ பெரிய ஆபத்தாக அதை நினைக்கிறாங்க. எல்லார் வாழ்க்கையிலுமே இது ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக அந்த கதையை படிக்கிற கேட்குற எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய ஞாபகங்கள் நிச்சயமாக வரும். உள்ளதை உள்ளபடி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஒரு சின்ன கதையாக சொல்லிய தேவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.